வணக்கம் நண்பர்களே. இன்று நான் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கின்றேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் வடமாகாணம். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் பற்றிய தகவல் அனைத்தும் கிடைக்கும். நான் இங்கே பணியாற்றும் ஒருவரை சந்தித்து சில தகவலை கேட்கப் போகின்றேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம். அது வந்து எங்கள் அரசாங்கத்தின் மாகாண சபையுடன் இயங்குகிற சுற்றுலா பணியாளர்களுடைய ஒரு பிரிவு. அதாவது யாழ் மாவட்டத்திற்கு புயலத்தில் வருகின்ற பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகள், தகவல்கள், ஆலோசனைகளை வழங்குவதற்குரிய ஒரு தகவல் தொடர்பு மத்தியமாக சேர்க்கிறது. இதே மாதிரி எங்களுடைய வேறு தகவல் தொடர்பு நிலையங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அண்மையில் அந்த விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தில் விமான நிலையத்திலையும் எங்களுடைய பின்னரப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை விட இன்றைக்கு புதுசாக நெடுந்தீவுலையும் நாங்கள் டெல்பி ஐலாண்ட்லையும் எங்களுடைய தகவல் நிலையத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட வடக்கு போருக்கு பிறகு வடக்கு புயல் யாழ்ப்பாணத்துக்கு புயல் வந்ததிலிருந்து நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கோம். அண்மையிலேயும் இயற்கையான தங்களால் வடக்குக்கான புயல் பார்க்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. கடந்த காலத்தில் மீண்டும் புயல் ஆரம்பித்தோட நாங்கள் மீண்டும் கடந்து வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இங்கே வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதும் அவர்களுக்கு தேவையை வழங்குவதும் தான் நம்மளுக்கு நாங்கள் நல்ல விஷயம். தனியாக இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெளிநாட்டு இல்லை இதில் வந்து நாங்கள் வந்து உண்மையிலேயே நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இந்த துறைகளுக்கான வந்து தான் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இலங்கையின் பிரதான மும்மொழிகளிலையும் நாங்கள் அனுபவித்தார்கள் இங்கே இருக்கிறோம். அது மாதிரி அவர்களுக்கு தேவையான தங்குமிடங்கள் மற்ற போக்குவரத்து வசதிகள் அதுக்குரிய ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம். அவங்க விரும்பி உதவிகளை கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு தொடர்புகளையும் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். டைமிங் தான் இருக்கா? இப்போ வந்து இது வந்து அரசாங்கத்துக்குரிய இருந்த வழியால் நாங்கள் வந்து மார்னிங் 8:30 ஈவினிங் 4:30 மட்டும்தான் ஹவுஸில் இருப்போம். அது மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள் வெப்சைட்டுகளில் ஃபேஸ்புக் பேஜில் வந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி புயல் சேவைகள் வெறும் பட்சத்தில் அல்லது பயணிகள் தேவையை சுற்றுலா பயணிகள் தேவையை அதிகரிக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களோட சேவையை நீட்டிக்கு தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறோம். தற்போதைக்கு 2 புயல்கள் சேவைகள் வருது. அந்த நேரத்தை கவர் பண்ணி நாங்கள் இந்த சேவையில் இருக்கிறோம். புயல் சேவைகள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் அல்லது சுற்றுலா பயணிகள் தேவையை அதிகரிக்கும் பட்சத்தில் நாங்கள் 24 மணி நேர சேவைக்கும் தயாராக மாகாண சபைக்கு தான் மாவட்டத்துக்கு நாங்கள் இந்த சென்டரில் வந்து வடக்கு மாநிலத்தின் 5 மாவட்டங்களுக்குரிய தகவல்கள் வழங்க முடியும். நன்றி. உங்களோட தகவலுக்கு நான் இப்போ பேசுறதுக்கு வந்தேன். அந்த இடத்த பார்த்தனா எடுத்து போடணும் பண்ணுறதுக்கு கட்டம் உண்மையிலேயே வடக்கு மாவட்டத்தில் சுற்றுலா வந்து வடக்கு மாவட்டத்தில் சுற்றுலாக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கிறது. போரால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அதுக்கப்புறம் நிறைய அபிவிருத்தியை கண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் கட்டாயம் வடக்கு மாவட்டத்துக்கு விஜயம் செய்யுங்க. இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு தேவையான வடக்கு மாவட்டத்துடைய மெட்ரோல் எல்லாம் உங்களோட புக் ஆகிடுக்குது. அது வந்து உங்களுக்கு காட்டுகிறோம். எல்லா இடமே அடிச்சிருக்கிறோம் நாங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே நாங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது மாதிரி இந்த பிக்சரில் பின்னுக்கு யாழ் மாவட்டத்தில் சரி வடக்கு மாவட்டத்தில் சரி பார்க்கக்கூடிய எல்லா இடமும் ஆங்கில மொழியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் உங்கள்கிட்ட கொள்கை செய்து உங்களோட சுற்றுலா உதவியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் நிறைய உதவிகளை நாங்கள் வழங்குவோம். ஸோ வார எல்லாரும் வேலைகளுக்கு வர சிலங்களில் வந்து நிறைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி இந்த வீடியோ